Hello friends, welcome to Inia's Garden. இப்போ வந்து இந்த வீக் வந்து முடிய போகுது. ஸோ நம்ம வந்து பூத்து முடிஞ்ச பூவெல்லாம் பறிச்சுட்டு மருந்தடிச்சுட்டு உரம் வைக்கிற டைம் வந்துருச்சு. ஸோ இப்போ பறிச்சுட்டு இனியா குட்டி வந்து அதை பூவெல்லாம் உரிச்சு வச்சுருவாங்க பொடி திரிக்கிறதுக்கு. ஸோ இப்போ அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஆமாம் ஆமாம் very good. இவ்வளோ அழகா இருக்கேன்னு நீங்க அரேஞ்ச் பண்ணுங்க, ஃப்ளவர்ஸ் அரேஞ்ச் பண்ணுங்க. நீங்க கட் பண்ணீங்கன்னா முள்ளு குத்திடும்ல, குத்தும். தொட்டு பாரு. அது எடுக்காதீங்க. அது இருக்கட்டும், அந்த பஞ்சு அப்படியே இருக்கட்டும். அது முடிக்கட்டும், அது அப்படியே இருக்கட்டும், முடிக்கட்டும். அது கட்டணும். எவ்வளோ நல்லா இருக்காங்க அந்த கலரு. இது புதுசு பேண்ட் கலர். அது பறிக்காதீங்க. இதுக்கு பேர் ஃபர்ஸ்ட் லவ். இது தெரியுமா? ஸ்னோ ஒயிட். இது வந்து நம்ம இப்படி குட்டியா இருக்கும் போது இதை எடுக்கிறது தான் நல்லது போல. இப்படி குட்டியா அப்படி இருக்கும் போது எடுத்துடும் போல. இப்படி வளர்ந்து இப்படிதான் வருது. இதோடைய பேட்டர்ன் எப்படின்னா செடிலாம் ஹெல்தியா தான் இருக்கு. அதெல்லாம் இருக்கிறது நான் புதுசாக தானே இருக்கு. இல்ல பாருங்க அந்த பூச்சி எப்படி வந்து இந்த எடுத்துருங்க. அழகா இருக்கு எடுத்தாங்க. குட்டியை பறிச்சிட்டோமா? இந்த வீக்கெண்ட்ஸ் எல்லாம் குழந்தைங்க வந்து ஃப்ரீயாக இருக்கும் போது இது அவங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆக்டிவிட்டி. அவங்களோட பேஷன்ஸு நல்லா டைம் பாஸ் ஆகும். அவங்களோட க்ரியேட்டிவிட்டியையும் என்ஹான்ஸ் பண்ணும். இப்போ நான் வந்து இனியா கிட்ட வந்து கொடுத்துருக்க டாஸ்க் என்னென்னா, காஞ்ச பூவெல்லாம் வந்து இந்த மாதிரி பிச்சு போட்டுருங்க, அழகான பூவெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைங்கன்னு கொடுத்துருந்தேன். சரிங்க பாருங்க. சுற்றி இந்த மாதிரி தாம்பூலத்தில் வச்சுட்டு நல்ல பூவெல்லாம் வச்சுட்டு காஞ்ச பூவெல்லாம் வந்து அவங்க எடுத்து போட்டுட்ருக்காங்க. இவ்வளோ நேரம் டிவி பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ இந்த 1 hour பாருங்கள் கார்டன் ஆக்டிவிட்டிஸ் வந்துருச்சா. பியூர் ஏர் சுவாசிக்கிறாங்க. பூவெல்லாம் பறிச்சிருக்கேன் பாருங்கள். கொஞ்சம் ஆனியன்ஸும் ஆனியன் லீவ்ஸும் பறிச்சிருக்கேன்.
அது போக கொஞ்சம் குட்டி குட்டி அந்த டெக்கரேஷன் லீவ்ஸும் பறிச்சிருக்கேன். இது மாதிரி லீவ்ஸ் தான் சொல்கிறேன். இதை நம்ம அப்படியே வந்து புக்கில் வந்து பைண்ட் பண்ணலாம். இதெல்லாம் ஸ்டார் ஃப்ளவர்ஸ்னு சொல்லுவோம், ஒயிட் கலரில் பூக்கும். இது வந்து என்னென்னா அது என்னது சுண்டக்காய் செடி நிறையா வந்துகிட்டே இருக்குது. யாருக்காவது வேணுமான்னு கேட்கணும். அது மாதிரி இந்த மாதிரி புல் இதெல்லாம் அழகாக ஒட்டி வச்சுட்டு இங்கெல்லாம் கலர்ஸ் பண்ணி கலர் போட்டு வச்சோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நிறைய பறிச்சிருக்கேன். ஸோ அங்கே போய் தான் டிசைட் பண்ணணும் இதை எப்படி பண்ணுறதுன்னு. பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேங்க. எல்லா செடிக்கும் டிஏபி போட்டுட்டேன். ஸோ நம்ம மருந்து அடிக்கணும். இப்போ நான் தான் பண்ண போகிறேன். பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்குமே நான் அடித்து விட்டுட்டேன் நல்லா. அது மாதிரி கொஞ்சம் நிழல் படுற மாதிரி இருந்தது, கொஞ்சம் தள்ளி வச்சுட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்க்கலாம். ஹாப்பி கார்டனிங். பாய்.